அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அநாகத சக்கரம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஏற்கனவே இந்த பிண்டாஸ் பாய் சேனலில் 3 சக்கரம் பற்றி சொல்லியிருந்தேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம். இது வந்து 4வது சக்கரம். மணிப்பூரகம் சக்கரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சக்கரம், கிட்டத்தட்ட நம்முடைய இதயம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கும் இந்த சக்கரம். இந்த சக்கரத்தினுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களை நீங்களே லவ் பண்ணுறது, நிறைய பேர் உங்களை லவ் பண்ணுறது, நீங்கள் நிறைய பேரை லவ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த சக்கரத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் பண்ண முடியும். இதில் லவ் அப்படின்றது வந்து வெறும் பருவ வயதில் வரக்கூடிய அந்த காதல் இல்லை, ஒரு அன்பு, பாசம், கருணை, அந்த மாதிரியான விஷயங்கள். இந்த சக்கரத்தினுடைய செயல்பாடு அப்படின்னு இருக்கும்போது நமக்கு வந்து நேச்சுரலாகவே ஹீலிங் அப்படின்றது வந்து நடக்கும். இப்போ நம்ம சாதாரணமாக மியூசிக் கேட்டுக்கிறோம், அந்த மாதிரியான மியூசிக்கான அவசியம் அப்படின்றது வந்து இருக்காது. இந்த சக்கரம் வந்து சிறப்பாக செயல்பட்டுச்சு அப்படின்னா, இந்த சக்கரம் சிறப்பாக செயல்படுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதில் வந்து ஒரு தெய்வீக தன்மை அப்படின்றது வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சாதாரணமான ஒரு விஷயங்கள் அவங்க பண்ணும்போதே நமக்கு வந்து அதில் ஒரு தெய்வீக தன்மையை வந்து உணர முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி பர்சன்ஸ் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னாலே நமக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் சிலரோட இருக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரியான உணர்வு வரலாம். ஸோ அந்த மாதிரியான உணர்வுகள் வந்தது அப்படின்னா அவங்களுடைய அந்த அநாகத சக்கரத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது வந்து அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய சர்ச், இன்னர் சர்ச், அதுக்கான ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸே இந்த அநாகத சக்கரமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் குண்டலினி வந்து குரு இல்லாமல் உங்களுடைய சுய முயற்சியின் மூலமாக ஏதாவது ஒரு வழியில் மூலாதாரத்திலிருந்து ஆக்டிவேட் பண்றீங்க அப்படின்னா, மூலாதாரத்திலிருந்து கிளம்புன அந்த குண்டலினி வந்து நெக்ஸ்ட் இந்த அநாகத சக்கரத்தில் தான் வந்து உட்காரும். இடையில இருக்கக்கூடிய அந்த சுவாதிஷ்டானம் அப்புறம் மணிப்பூரகம் சக்கரத்தை வந்து அது ஜஸ்ட் கிராஸ் பண்ணி வந்துடும். இந்த சக்கரம் சரியாக இயங்கலை அப்படின்னா ஒரு லோன்லியான ஒரு ஃபீலிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ பேர் பக்கத்தில் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு தனிமையை வந்து உணர்ந்துட்டே இருப்போம் உள்ள. அந்த தனிமைன்றது வந்து இன்பமான ஒரு தனிமையாக இருக்காது, கொடுமையான ஒரு தனிமையாக இருக்கும். அதே மாதிரி யாராவது நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, நம்மளை லவ் பண்ணுறவங்க வந்து நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கும். அது உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணோ பையனாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம். ஸோ அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து உங்களை நீங்கள் தயார்படுத்திக்க விரும்ப மாட்டீங்க. இந்த சக்கரம் வந்து சிறப்பாக செயல்படலை அப்படின்னா நெகட்டிவான எண்ணங்கள் வந்து அதிகமாக வந்துட்டே இருக்கும். அன்பு, பாசம்காக ஏங்குற ஒரு ஆளாக கூட நீங்கள் மாறிடலாம். அதே நேரத்தில் இந்த சக்கரம் சிறப்பாக செயல்பட்டது அப்படின்னா உங்களை நீங்களே லவ் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வந்து மற்றவங்களுடைய லவ் அப்படின்றது வந்து பெருசாக தேவைப்படாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து உண்டு. இந்த சக்கரத்துக்கான மந்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யங் அப்படின்னு சொல்லுவாங்க, யங். ஸோ தேவைப்படுறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி.